திரிசூரில் ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன் வணக்கம். விவரங்கள் நீங்க பதிவு பண்ணல. கேரள மாநிலம் திரிசூரில் அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துவிட்டு தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற ஹரியானா மாநில கொள்ளையர்கள் நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்ட போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்த விட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து விரிவாக நேற்று சேலம் டிஐஜி உமா விளக்கம் அளித்திருந்தார். அது போன்று காவல்துறை ஒரு விரிவான அறிக்கையாகவும் அதுல கொடுத்திருக்கிறது. இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுல மொத்தமாக அதுல சிக்கிய 7 பேர்ல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட மற்றொரு நபர் இந்த முகமது அஸ்ரு என்பவர் தான் தற்பொழுது கோவை மருத்துவமனையிலே அவர் காலில் குண்டு பாய்ந்த நிலையில சிகிச்சையில் இருக்கிறார். மற்ற ஒரு 5 பேர், அந்த 5 பேரும் ஹரியானா மாநிலத்துல. அதில் அந்த 5 பேரில் 2 பேர் பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இர்பான் சவுகின் கான் என்ற அந்த இரண்டு பேருமே ஹரியானா மாநிலத்துல பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதே போல முகமது இக்ரம், கபீர், முபாரக் என்ற இந்த 3 பேருமே ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் நூ என்ற அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மற்ற இருவர் பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடன் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.